ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோவில் எண்டில் நான் உங்களுக்கு ஒரு ஹெல்தி டிப்ஸ் சொல்வேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இலக்கிய சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு தான் ஃபோன் வருது. யாருங்க அப்படின்னு கேட்டாக்க, நான் கௌதம் பேசுகிறேன் இலக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்ற கேள்வியே கேட்காம, கௌதம் எப்படி இருக்கீங்க, யார் ஃபோன் இது அப்படின்ற கேள்வி தான் கேட்குறாங்க. கௌதம் என்ன சொல்கிறாரு, இப்போ ரொம்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை இலக்கியா, நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. ஜானகி அம்மாவை கூப்பிடு, அவங்க முன்னாடி வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறப்ப கௌதம் வந்து என்ன சொல்கிறீங்க கௌதம், என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டோம்ல அப்படின்றாங்க. கௌதம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறது தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன குட் நியூஸ் சொல்லுங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கேட்டிங்கன்னா, கார்த்திக் எங்கே இருக்கான், நாகு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை சொல்லான் தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறாரு. ஒன்று இலக்கியா தானே, என்ன கௌதம் சொல்கிறீங்க, இதாவா, என்னாச்சு, எங்கே இருக்கான், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது, முழுசாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நம்ம ஜான் வந்துட்டு கௌதம் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே ஷாக்லேயே இருக்காங்க. எப்போ தான் வெளியே வருவாங்களோ தெரில. அடுத்ததாக கௌதம் வந்து என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, மூக்குத்தி ராஜா வந்து எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான், நான் அவனை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினேன், அதனால் அவன் வந்து என்னை நம்பி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்ட்டு கௌதம் சொல்கிறாரு. நாகு வந்து இங்கே தான் இருக்கான், எஸ்எஸ்கே தான் அவனை அமிச்சுது, எஸ்எஸ்கே என்னை ஜெயிலே கொலை பண்ணுறதுக்காக மூக்குத்தி ராஜான்னு ஒருத்தனை அமிச்சான், அவன் தான் எனக்கு இந்த விஷயத்தவே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து இலக்கிய கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கௌதம் வந்து நாகு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், எப்படியாவது கார்த்திகை காப்பாற்றிடலாம், நான் சொல்கிற இடத்துக்கு உடனே நீ போ இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே மறுபடியும் மூக்குத்தி ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் என்ன வேலைக்கு ஒன்று அமிச்சு நீ என்ன செஞ்சிட்ருக்காங்க, நாளைக்கு காலையில் கௌதம் செத்துட்டான்ற தகவல் எனக்கு வந்து சேரணும், நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவேன்னு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கௌதம் வந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியே வந்துடணும்னு பார்த்தா எஸ்எஸ்கே கடைசி வரைக்கும் விடவே மாட்டார் போல. அவளை பணமாக்காமல் சாப்பாடு கூட இறங்காது போகலாம். என்னங்க இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு ஹெல்தி டிப்ஸ் சொல்கிறேன்ட்டு. புதினா யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க வந்து நான் சொல்கிறத கவனமாக கேட்கோங்க. புதினா வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தான். கீரை வகைகளில் அதுவும் ஒன்று சேரும். அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, வயிற்று புண்ணை நல்லா ஆற்றி கொடுக்கும். இருமலுக்கு சளிக்கு கூட அது ஒரு சில டைம் கேட்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். மறக்காமல் யார் யாருக்கு புதினா சட்னி பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதினா சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களை தேடி ஓடி வந்துகிட்டே இருக்கும். பை பாய், டாட்டா.